இப்ப கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான சக்தியா அதிமுக இருக்குது அப்படின்றத நீங்க ஏற்கிறீங்களா? ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இதே நிலை நீடிக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி சொல்லிவிட முடியாது. எம்ஜிஆர் காலத்திலேயே கொங்கு மண்டலத்திலே அதிமுக தோல்வியை தழுவி இருக்கிறது, இரட்டை இலை தோல்வியை தழுவி இருக்கிறது. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் பல தேர்தல்களிலே அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அது அந்த நேரத்திலே அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கிறது. அந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து மக்கள் அங்கே வாக்களிப்பார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்பது, இந்த 4.5 ஆண்டுகளுடைய ஆட்சி என்பது அடித்தட்டு மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள். மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும், பேருந்துகளிலே இலவச பயணமாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்லுகிற மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாயாக இருந்தாலும், காலை சிற்றுண்டியாக இருந்தாலும், இப்படி பல்வேறு நடவடிக்கைகள், இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது, சேதாரம் இல்லாமல் சேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலே பழைய காலத்தை நாம் ஒப்பிட முடியாது. நீங்கள் 1977 எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது 80 காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அம்மையார் ஜெயலலிதா வந்த பின்னாடி அந்த காலகட்டங்களிலே 89, 96 போன்ற தேர்தல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை பொறுத்து அந்த வெற்றி வாய்ப்புகள் கொங்கு மண்டலத்திலே அமையும். இப்போதும் அப்படித்தான் இருக்கும்.